புதிய தேவன் திருசேனை ரட்சிக்க வேண்டும் செவிகளில் புதிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சொல்லுங்க சத்தமா வேகமா அல்லேலூயா என்றார் சொல்ல வேண்டும் ஆவியை அழைத்தே மொழியை சொல்ல வேண்டும் ஆவியை அழைத்தே இதன் நம்பிக்கை நயகீதாயே அவர் கிருபை உள்ளதே இதன் நம்பிக்கை நயகீதாயே அவர் கிருபை உள்ளதே இவர் கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா கரங்களை நித்திய துவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய துவனாம் சத்திய பரந்தாம் நித்தியம் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே இவர் கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி அல்லேலூயா என்றார் புதிய கிருபையாம் என்னை நிரப்பு புதிய நாளுக்கு புதிய கிருபையாம் என்னை நிரப்பு
துதிக்கு பதிலாக கழிப்பை தாரும் தேவா, ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேதனை தேவா, புது வேதனை தாரும் தேவா, புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நாம் பெற்றிட, நாம் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, தேவா, புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் நல்லா கரங்களை தட்டி என்னை நிரப்பும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆமென். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாக தகவத்தி, புது கிருபை தாரும் தேவா, புது வேதனை இந்த 22ஆம் வருஷத்துல எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய கிருபை கடத்தி தருவாரா? புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேதனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் எழுந்து பாடுவோமா? என்னை நிரப்பும், நேசன் நீதானையா, இசைக்கின்றே உம்மை தானையா, நேசன் நீதானையா, இசைக்கின்றே உம்மை தானையா, நேசன் நீதானையா, இசைக்கின்றே உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலுமே துணையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலுமே துணையா, எங்கள் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே நடுநாளிலும் தியானிக்கிறேன், எங்கள் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே நடுநாளிலும் தியானிக்கிறேன். நேசர், yes, சொல்லுங்க, எங்கள் நேசர் நீதானே, உம்மை தானையா, நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, துன்பத்தால் நன்றி இயேசுயா, துன்பத்தால் என்னை மீட்டுக்கொண்டீ நன்றி இயேசுயா, உங்கள் நன்றாலே எங்கள் உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே. சொல்லுங்க ஆரம்பத்தில் எங்களுக்கு நாங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரே, நீங்க எல்லா திசை
லேவியர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறாரே. நன்றி நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. உயர்த்துகிறோம் சுராஜா. ஆசீர்வாதம் தெய்வமே. ஆசீர்வாதம் தெய்வமே. ஆசீர்வாதம் தெய்வமே. எங்கள் மேலே ஆசீர்வாதம். கேளுங்க, எங்கள் மேல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஜனத்தின் மேல் ஆசீர்வாதின ஆவியானவரே. ஆளுமே எங்கள் மேலே ஆசீர்வாதமே. எங்கள் மேலே ஆசீர்வாதமே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் உள்ளம் மகிழ்வையா. உம்மை நோக்கி பார்த்து இதயத்துள்ளையா. சொல்லுங்க, உம்மை உயர்த்தி உயர்த்தி. உம்மை உயர்த்தி சத்தமா சத்தமா அப்படின்னா ஆண்டவரே. உள்ளம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்து பார்த்து இதயம் இதயத்துள்ளையா. அவரை பார்த்து நல்லவரே 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 வல்லவரே வல்லவரே காண்டவரே காண்டவரே காப்பவரே காப்பவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் உள்ளம். பாருங்கள், சபை மக்கள் எல்லாம் உணர்ந்து உம்மை நோக்கி பார்த்து எங்கள் இதயம் கரம் பிடித்து கரம் பிடித்து பிடித்து நடத்துகிறீர் நடத்துகிறீர். காலமெல்லாம் காலமெல்லாம் சுமக்கின்றீர் சுமக்கின்றீர். கரம் பிடித்தே நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமக்கின்றீர் சுமக்கின்றீர். நன்றி.
தாவீதை கண்டு பாருங்க, வசனம் பாருங்க. இன்னைக்கு ஆராதனை பண்ணணும் எப்படி வருது பாருங்க. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை என்ன செய்யுமா, பலப்படுத்தும். சொல்லுங்க, அவருடைய கை என் மேல் உறுதியாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல ஆராதனை பண்ணுனீங்க? உங்களோட இடைப்பட்டாரா? மறந்துடாதீங்க, அடையாளம் தான் ஆண்டவர். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஆராதிக்கிற ஒரு அபிஷேகத்தை தேவன் தருவார் என்றால், ஒரு பெரிய அபிஷேகம் உங்க வாழ்க்கையில தேவன் கட்டமைத்து விட்டுகிறார். ஒரு பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஆமென். கொம்பினால் நிரப்பப்பட்ட தைலத்தின் அபிஷேகத்தை கொண்டு உங்களை கர்த்தர் முடிசூட்டி இருக்கிறார். ஆமென். இனி ஆளும்படியான, இனி தேவ காரியங்கள் வெளிப்படும்படியான செயல்கள் உங்க வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும். ஆமென். ஏன்னா தேடி கண்டுபிடித்த தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷமான பிள்ளை, தேவ பார்வையில. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் அந்த வசனம் சொல்லுகிறது, என் கை அவனோடு, உன்னோடு, எங்களோடு, நம்மோடு, சபையோடு, ஆராதிக்கிறவங்களோடு கர்த்தருடைய கை உறுதியாயிருக்கும். ஆமென். கர்த்தருடைய கை உறுதியாயிருக்கும். பார்க்கிறோம் இந்த நாட்களில் தேவன், இந்த நியூ இயர் அன்றைக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தீமைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். யாபேசுடைய வாழ்க்கையில தாய் அவனை கர்ப்பம் தரித்து இவன் ரொம்ப என்ன கஷ்டப்படுத்தினான்னு சொல்லி அவனை யாபேஸ் என்று துக்கத்தின் மகன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு சாபமான வார்த்தைகளை சொல்லும்படியான செயலை ஏற்படுத்தின போது அவன் கேட்ட ஜெபங்களுக்கு என் தேவன் அவருடைய கரம் இறங்கி வந்து அவனுடைய ஜெபத்தை நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரம் நின்று உறுதியாய் மாற்றினது. அவருடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பார்க்கிறோம் அதேனுடைய தொடர்ச்சியாய் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதெல்லாம் ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சீசன், ஒரு காலங்கள். போன வருஷம் ஒரு காலம், இந்த வருஷம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தாவீது ஆடுகளோடு போனது ஒரு காலம், ஆனால் தேவன் அவன் கேட்காதபடி, அவன் கேட்காத நாட்களில தேவனே, என் ஆண்டவரே, என் தகப்பனே காண்கிற தேவன் அவனை இஸ்ரவேலர்களை மேற்கும்படியாக தேவன் சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். ஆமென். மாற்றங்கள், ஒரு சீசன், ஒரு காலங்களுடைய ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமென். இந்த நாட்களிலும் தியானிக்க போகிறோம். ரூத்தினுடைய விசேஷமான காரியங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யாவரும் ரூத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதுல 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். 2வது அதிகாரம் என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், அந்த அந்த எங்க விட்டு வெளியே வராங்க, பெத்லெகேமுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், கடந்து வருகிறார்கள். மோவாபை விட்டு அவர்கள் பெத்லெகேமுக்கு நேராக வருகிறார்கள். வாசிங்கள் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிங்கள். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தரை வெறுக்கையா திரும்பி வர பண்ணினார், கர்த்தரை சிறுமைப்படுத்தி கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை இப்ப போய் நகோமி என்பானேன் என்றார். அடுத்த வசனம் வாசிங்கள். இப்படி நகோமி, எல்லாரும் வாசிக்கிறீங்களா? வாசிங்க சத்தமா இந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க. இப்படி நகோமி ஸ்திரீயான மருமகள் ரூத்தோட கூட தேசத்திலே திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். ஆமென். கடைசி வார்த்தை தான் சீசன். பெத்லெகேம்ல என்ன சீசன்? பெத்லெகேம்ல பஞ்சம் என்று சொல்லித்தான் அவர்கள் மோவாபுக்கு போனார்கள். ஆனால் மோவாபுக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த நகோமி
வருகிறாள். அவள் வந்த நாட்கள் அவளும் அவளுடைய மருமகளாய் இருக்கக்கூடிய ரூத்தும் வந்த நாட்கள் பெத்லகேம்ல ஒரு சீசன் ஆரம்பிக்கிறது. என்ன சீசன்? வார்கோதுமை அறுக்கிற ஒரு காலம். ஆமென். நீங்கள் இந்த 22ஆம் வருஷத்துல வந்திருக்கிற சீசன் வார்கோதுமை அறுக்கிற ஒரு சீசன். அறுக்கிற ஒரு காலத்துல தேவன் ரூத்தையும் நகோமியும் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இறந்து போனவர்களை தேவன் இந்த வருஷத்துல ஒரு வார்கோதுமை அறுக்கும்படியான ஒரு அறுக்கிற காலத்துல பலனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலத்துல தேவன் கொண்டு வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் தேவன் இந்த வருஷத்துல ஒரு அறுக்கிற காலத்துல வார்கோதுமையின் காலத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டக்கூடாதா? தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு சீசன். இது என்ன சீசன்? வார்கோதுமை அறுக்கிற ஒரு காலம், அறுப்பின் காலம். ஆமென். இஸ்ரவேலர்கள் அறுக்கிற காலத்துல ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். செலிப்ரேஷன். ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். அறுப்பின் மிகுதியாய் ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த நாள்ல தேவனுடைய பிரசன்னத்தினால் தேவன் நம்மளை இந்த வருஷத்துல கொண்டு வந்திருக்கிறார். அறுப்பின் காலத்துல ஒரு செலிப்ரேஷன் உங்க வாழ்க்கையில கட்டாயம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். பார்க்கிறோம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற சீசன் ஒரு வார்கோதுமையின் சீசன். ஆமென். அறுக்கிற காலம், விதைக்கிற காலம் அல்ல, அவைகளை பண்படுத்துகிற காலம் அல்ல, விதைத்து அறுக்கக்கூடிய ஒரு காலத்துல வந்திருக்கிறார்கள். அறுக்கிற காலத்துல கொண்டாட்டத்தை தான் பார்க்க முடியும். அறுக்கிற காலத்துல திருப்தி தான் பார்க்க முடியும். எது இல்லை என்று சொல்லி கடந்து போனார்களோ இந்த வருஷத்துல தேவன் எல்லாவற்றையும் இருக்க வைத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இல்லன்னு சொல்லி போன இடத்துல திரும்பியும் தேவன் கொண்டு வந்த சீசன் அறுக்கிற ஒரு காலமாய் எல்லாவற்றையும் தேவன் ஏற்பாடு பண்ணி உன்னை தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா இது வாசிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது. அப்படியே உங்க மனசுல நினைங்க, ரூத்தையும் நகோமியும் ரூத்தையும் நினைச்சு பாருங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படியா இருக்கும்? முதல் வசனம் சொல்கிறது, நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய, இரண்டாவது வசனத்துக்கு மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்ணில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போய் என்றார். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலெக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த அறுப்பின் காலத்துல தேவன் கொண்டு வந்ததான விசேஷம் இந்த நகோமியுடைய வாழ்க்கையிலும் ரூத்துடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை வச்சு பாருங்க. இந்த இடம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வந்த போது அது அறுப்பின் காலமா இருந்தாலும் வெளியில தலை காட்டாதபடி ஒரு வெட்கம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆமென். நான் நல்லா கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அந்த நகோமி தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்தபோது, ரூத்தும் அந்த வீட்டுக்குள்ள வந்தபோது, ஊர் முழுக்க அறுக்கிற காலமா இருந்த போது இவர்கள் வெளியில தலை காட்டாதபடி ஒரு நகோமிக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேவலம் இருந்தது. ஆமென். நகோமி தானே போயிருக்கணும். உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்னா நீங்க போய் எனக்கு டீ வாங்க, வெளியில போய் எனக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்து தருவீங்களா, இல்ல நான் போய் வாங்கிட்டு வந்து தருவேனா? நீங்க தானே போவீங்க. அப்ப நகோமி அந்த தேசத்தால், ஆனா இந்த ரூத் என்பவள் அந்நிய தேசத்துல இருந்து வந்திருக்கிறாள். ஆனா நகோமி வீட்டை விட்டு வெளியே போகலன்னா கேவலம், கேவலம். அந்த ஒரு சிச்சுவேஷனால காணப்பட்டிருக்கிறாள். ஆனா இந்த ரூத் என்பவளை பாருங்கள், அவள் மேல் தேவனுடைய கரம் உறுதியா இருந்ததை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவள் மேல் தேவனுடைய கரம் உறுதியா இருந்து எப்படியெல்லாம் செயல்பட்டது. அவள்
எழும்புகிறவளாயிருந்தாள். ஆமென். அவள் எழும்பினாள். இன்னைக்கு ஆராதனையில கர்த்தர் சொன்னாரே, உன் மேல ஒரு எழும்பத்தக்கதான காரியத்தை கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். இன்னைக்கு அவள், அந்த ரூத் என்பவள் எழும்பி சொல்லுகிறாள். அவள் சொன்னாள், நான் போய் எந்த வயல்ல நான் எங்க போறேன், அங்க சொல்லப்படுற 3 வசனம், வயல்களில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால் தற்செயலாய் எங்க போறேன்னு சொல்லி தெரியாம ஒரு இடத்துக்கு போகிறவளாய், தற்செயலாய் ஒரு பெரிய ஒரு கிருபை அவருடைய வாழ்க்கையில, தேவனுடைய கரத்தின் உறுதியானது தற்செயலாய் அவருடைய வாழ்க்கையில ஒரு பலனுள்ளவைகளாய் தொடர்ச்சியை ஆரம்பிக்கிறது. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில லக்கி என்பது அப்படித்தான் தேவன் உண்டு பண்ணுவார். ஆமென். விசேஷம் என்பது அப்படித்தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு காலம், இதான் ஒரு சீசன். உங்க மேல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்றால் உங்களை தடுக்க முடியாது. தேவ கரம் உங்க மேல இருக்கும்போது ஒருவரும் உங்களை தடுக்க முடியாது. தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில உறுதியானவைகளை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. மகளே, நீ போ என்று சொன்னபோது அவள் போனாள். ஆனால் எங்க போறன்னு தெரியாது. அவளா போயிட்டு இருக்கிறா. போய் அவள் கதிரை பொறுக்கினாள். ஆனால் அங்க சொல்லப்படுகிற வேதம், தற்செயலாய் அது நகோமியுடைய சொந்தக்காரங்களுடைய வயலாய் இருக்கிறது. யார் இங்க கொண்டு போனா? தேவன் கொண்டு போனார். உங்களை தேவன் அப்படித்தான் தற்செயலாய் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தவும், தேவனுடைய கரம் உறுதி உள்ளவைகளை செயல்படுத்தும் என்பதற்கு ஆதாரம் தற்செயலாய் சில காரியங்களுடைய வாழ்க்கையில எழும்பி அது நடத்துறவைகளாய் காணப்படும் இந்த ஆண்டுல. ஆமென். நீங்க நினைக்காதீங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு நினைக்காதீங்க. நான் சொல்லுவேன், இங்க ஆக்சிடென்ட் தற்செயல் என்று சொல்லப்படுகிறது. ஆனா பரலோகத்துல அது தற்செயலா இருக்காது. ஆண்டவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணி பிளான் பண்ணி தான் நடத்துகிறதா இருக்கிறது. எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஒண்ணு லக்கி என்பது நீங்க சொல்ற வார்த்தை லக்கி. ஆனா அது தேவனுடைய பார்வையில அது இட்ஸ் மை பிளான், இது என்னுடைய திட்டம் என்று தேவன் ஆல்ரெடி ஏற்கனவே முன்குறித்தவைகளாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில தற்செயல் என்ற லக்கியம், தேவனுடைய சித்தம் என்ற காரியமும் பிளானும் நடைபெறும். அறிவீர்கள் கர்த்தருடைய உறுதியான கரம். ஆமென், ஹல்லேலூயா. போவாஸ் தற்செயலாய் அவனுடைய நிலத்துல போய் கதிரை பொறுக்கினான். அவன் பணக்காரன், அவன் சுதந்திரவாளி, அவன் உரிமையானவன், அவன் அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தேவனுடைய பிளான் அப்படிதான் தெரியும். உங்களுக்கு தெரியாதத கர்த்தர், உங்களுக்கு புரியாதத ஆண்டவர் தெளிவாய் இந்த வருஷத்துல அவருடைய உறுதியுள்ள கரம் உங்களை வழி நடத்தும். ஆமென். நீங்க தெரியாது சரியான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. தெரியாது என்று சொல்லும்போது கர்த்தருடைய கரம் தற்செயலாய் நடத்துகிற விதம் எல்லாம் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாய் நடத்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. வருஷம் ஆண்டவருடைய கரத்தை விட்டு நெகிழாதபடிக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பெருமையா நினைச்சிடாதீங்க. எனக்கு இது தெரிஞ்சது தானே சொல்லிடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். செஞ்சது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நடக்க போறதுக்கு ஆண்டவரே இது எனக்கு தெரியாதப்பான்னு சொல்லி கேளுங்க. தற்செயலாய் அவர் நடத்துகிற காரியம் ஒவ்வொன்றும் தேவனுடைய திட்டமாய் உங்க வாழ்க்கையில உறுதியானவைகளாய் நடத்தக்கூடியவைகளாய் காணப்படும். தேவனுடைய கைய நீங்க பாப்பீங்க. ஆமென். முதல் காரியம், அவள் ரூத் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல் தற்செயலாய் வெளிப்பட்டது. இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி தருகிறது, இட்ஸ் a God plan. இது கர்த்தருடைய திட்டம் என்று நம்மளுக்கு தேவன் வெளிப்பட காட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். வாசிங்கள் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க, கொஞ்சம் வேகமா. ரூத்தை பார்த்து இப்ப போவாஸ் அந்த மகளை பார்த்து பேசுற, மகளே கேளு, நீ பொறுக்கிக் கொள்றதுக்கு வேற எங்கேயும் போகாம இந்த இடத்தை விட்டு போகாமலும்
இங்கே என் வேலைக்காரர்கள் பெண்களோடு கூடவே இது. அடுத்து அவங்க அறுப்பதற்கு வயலை நீ பார்த்து ஒருத்தன் கூட உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் கொடுக்கிறதை நீ என்ன செய்யலாம்? குடிக்கலாம். பல அர்த்தங்களை சொல்லப்படுகிறது. ஒன்று, அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த காலத்துல வேற தேசத்துல இருந்து கணவன் இல்லாம ஒரு காரியமா வந்தா கேட்பதற்கு கேள்வி இல்லை, கேட்பதற்கு கேள்வி இல்லை. அந்நிய தேசத்தால், மோவாப் தேசத்தால், மோவாப் என்றால் பாவம். அப்ப இவர்கள் என்ன செய்தாலும் அவளை கெடுத்து போட்டாலும் வயல்ல இருக்கிறவங்க, ஆஹா ஒரு பாவி சிக்குனா அவளை நம்ம என்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்முடைய சுகபோகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில அவளை தொடாதபடிக்கு, அவளை திட்டாதபடிக்கு, அவளை விரட்டி அடித்து விடாதபடிக்கு, அவளை ஏகமாய் பார்க்க விடாதபடிக்கு தேவன் அவள் மேல் தன்னுடைய அவருடைய உறுதியான கரத்தை தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார்? பாதுகாப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இந்த ஆண்டு தேவ கரம் உன் மேல இருக்கிறபடினால நீ ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். ஆமென். நாம எல்லாம் சொல்லி ஆமென் இருக்கே. இயேசு நல்லவர். இரண்டாவது காரியம், தேவக்கரம் ரூத்துடைய வாழ்க்கையில தேவன் எஜமானை கொண்டு பேசுகிறார். அவள் கேட்கல, எனக்கு பாதுகாப்பு தருவீங்களா? என்னை யாராவது கெடுத்துட மாட்டாங்களா? என்னை யாராவது திட்டிடுவாங்களா? எப்படி சொல்லி அவள் தன்னுடைய காரியத்தை கேட்கவில்லை. தேவனுடைய கரம் உறுதியாக இருந்தபடினால் கேட்காதவர்களை தேவன் கொடுத்து அவளை தேவன் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். உங்க வாழ்க்கையும் அப்படித்தான் காணப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? கரம் தட்டி ஆண்டவருக்கு ஆமென். ஆண்டவரே, இப்பொழுது தரிசனையுடைய தேவனாய் இருக்கிறீங்க. உனக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, உன்னை எவரும் தொடாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு. ஆமென். இரண்டாவது, பொறுக்கும் போது வெயில் அடிக்குமே, குனிஞ்சு நின்று பொறுக்கும் போது பசிக்கலாமே, தண்ணீர் தாகம் எடுக்குமே. அந்நிய தேசத்தால் தன்னுடைய இடத்துல தண்ணி குடிப்பது அவங்களுடைய வழக்கமா இருக்காது. ஆமென், ஆமென். அதெல்லாம் அருவருக்கிறதா இருந்தது. ஆனால் இந்த எஜமான் சொல்லிட்டான், ஏன் வேலைக்காரங்க பின்னாடியே போ. ஆமென். அடுத்து, உனக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா, தாகம் எடுத்தால் தண்ணீர் குடத்தண்டைக்கு நீ போனாலே வேலைக்காரன் எடுத்து கொடுப்பான். ஆமென். கரங்களை தட்டலாமே. நீ போனாலே, உனக்கு தாகம் எடுத்து தண்ணீர் குடத்தண்டை பக்கத்துல போனாலே எடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. நீங்க பக்கத்துல போகும்போது, ஓ தாகமா இருக்குன்னு சொல்லி நீங்க இருக்கிற வேலையிலே என் தேவன் உன் தாகத்தையும் உன்னுடைய பசியும் என் தேவனுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் அங்க ஒருவனை ஏற்படுத்தி காரியங்களை கத்த உறுதியால் முன்னே காரியங்களை விளக்க செய்ய போகிறார். ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துக்கு போனார். அவர் சொன்ன காரியம் உண்மையான காரியம், வேற யாரும் நம்முடைய விஜய் பாஸ்டர் சொன்னது. கொடைக்கானல்ல ஊழியத்துக்கு போகும்போது பஸ் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி பயங்கர டிராஃபிக். தெரியல, கொடைக்கானல் நம்மள மாதிரி இந்த சந்தில் போய் இன்னொரு சந்தில் போய் வேற ரோட்டுக்கு போக முடியாது. ஒரே ரோடு தான். ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் அதை கிளியர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லாமே என்ன செய்யணும்? வரிசையா நிற்பான். அப்போ இவர் ஊழியத்துக்கு போனோம். பார்த்தீங்கன்னா பசி, எல்லாரும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. இவர் பஸ்லேயே உட்காந்துருந்தான். பசிக்குது, தண்ணி குடிக்க முடியாது, கடைகள் இல்லை. அப்ப இவர் நினைக்கிறாராம், ஆண்டவரே எனக்கு பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஊழியத்துக்கு போகணும், பசியா இருக்கு, எனக்கு பிஸ்கட் கிடைக்குமா அப்படின்னு தான் நினைச்சாங்க. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கும் போது இந்த ஆக்சிடென்ட் நெருங்கி, இந்த பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நினைச்சுன்னா, ட்ரெயினில் கிராசிங் நினைச்சா நிறைய பேர் கீழே இறங்கி பேசுவாங்க தெரியுமா?
ஆக்சிடென்ட் நிறைய பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, மற்ற வண்டிக்காரவங்க எல்லாம் என்னாச்சு இப்படிதான் அந்த ஆக்சிடென்ட் அங்க அப்படின்னு அந்த ரோலா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பேய் ஜோக்கு, ஒரு பேய் பேசுனா அந்த பேயா போயிட்டு இருக்கோம், பாம்பை பத்தி பேசுனா பாம்பா போயிட்டு இருக்கோம், சண்டையை பத்தி பேசுனா சண்டையா போயிட்டு இருக்கு, ஆக்சிடென்ட் பத்தினா இதே ஆக்சிடென்டா. அப்படியே ஒரு 4 பேர் அவங்க கூட சேர்ந்தாங்க. ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து அப்படியே எடுத்தானா பிஸ்கட்டை, எடுத்து ஓபன் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொடுத்தானா. இவர் எந்த பிஸ்கட்டை விரும்பி சாப்பிடுவாரோ அதே பிஸ்கட்டை ஓபன் பண்ணி ஒரு மனுஷன் கொடுத்தார். உங்களுக்கு இந்த சாட்சியமா நான் ஒரு நாள் சொல்ல வைப்பிச்சாச்சு சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் தாகத்தை நீ கேட்காமலே அவருக்கு கேட்டு கிடைச்சிச்சு. உனக்கு உன் மேல தேவக்கரம் இருக்கிறபடினால உறுதி என்பது அடையாளம். நீ தாகம் எடுத்து அந்த தண்ணீர் குடத்து பக்கத்துல போகும்போது அதை அள்ளி கொடுப்பதற்கு ஒருவன் இருக்கிறான். உன் காரியம் அப்படித்தான் இருக்கும். உன் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுவதற்கு நீ கிட்டக்க போகும்போது அங்க ஒருவன் வாங்கி உனக்கு வேண்டிய காரியங்களை சகாயம் செய்வதற்கு ஒருத்தன் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் இருதயத்துல இருக்கக்கூடியத என் தேவன் பரலோகத்திலிருந்து எனக்கு ஏற்பாடு பண்ணுகிறவரே, உங்க கரம் என் மேல இருக்கிறதுக்காக நன்றி ஐயா. ஆமென். அடுத்து 11-12 வசனத்தை வேகமா வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரித்து போயிட்டான், நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ அறியாத இந்த எங்க ஜனத்தினிடத்திற்கு வந்ததும் எல்லாம் எங்களுக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தெரிவிக்கப்பட்டது. ரூத் ஏதாவது டமார் அடிச்சாளா? டம் 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 டம். என்னை பத்தி தெரியுமா, என்னை பத்தி தெரியுமா, நான் யாருக்குமே கெட்டதே செஞ்சதில்லை, யார் சொத்துலையும் உப்பள்ளி போட்டதில்லை, டும் 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 அப்படின்னு ஏதாவது ரூத் ஏதாவது செஞ்சிருக்காளா? நம்ம செய்யறோமே பாஸ்டர், நான் மனசார யாருக்கும் துரோகமே நினைச்சதில்லை. கர்த்தர் அறிவார். மனசார யாருடைய வாழ்க்கையை நான் கெடுத்ததில்லை. கர்த்தர் அறிவார். மனசார நான் யாரை சீப்போ அப்படின்னு நினைச்சதே இல்லை. எனக்கு ஏன் பாஸ்டர்? கர்த்தர் அறிவார். உன் டும் 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 எல்லாத்தையும் தேவன் அறிவார். பக்கத்துல பாருங்க, உன் டும் டும் எல்லாம் கர்த்தர் அறிவாரு. சொல்லுங்க, கஷ்டமா இருக்கா? அது வந்து மாத்திரத்தன சீசன். ஆமென், சீசன். பக்கத்துல பாருங்க, டும் டும் எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார். ஆமென். பாக்குறோம், உனக்கு புருஷன் இல்ல, நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனும் சொந்த தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததும் உன் வாழ்க்கையில இன்னைக்கு இப்ப வரைக்கும் நடக்கிறதும் எங்களுக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? எனக்கு விவரமாய், ஓ சூப்பர் வேர்ட், விவரமாய் டீடைலா எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. பைபிள் சொல்லல. யார் வந்து போவாஸ்க்கு சொன்னாங்கன்னு தெரியல, மாமியார் வந்து சொல்லுச்சா? பிரதர் சிஸ்டர், உங்களை பத்தி நீங்களே டமார் அடிக்க கூடாது. உங்களுக்கு தெரியாத நபர்கள் உங்களை பத்தி சொல்லக்கூடிய நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு மாமியாருக்கு கீழே அவள் ஒடுங்கி அவளுக்கு கீழ்ப்படிந்து நல் விசேஷங்களை செய்து அவள் தன்னுடைய தேசத்திலேயே போகாம இருக்கும்போது நான் ஏண்டா போனோம், இவளுக்கே அக்கறை எனக்கு என்னன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம இவள் எழும்பி போனதையும் இவள் இழந்த இழப்பையும் மத்தியிலும் இவள் செயல்பட்ட எல்லா சகிப்பையும் தேவன் ஒரு நாள் ஒருவன் மூலமாய் ஆசீர்வாதமாய் வெளிக்காட்டுகிறார். நான் சொல்றேன், நீ செஞ்ச நல்லது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு பலன் கொடுக்காம போகாது, ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது. ஆமென். அதனால சகிங்க. ஆமென். பக்கத்துல பாருங்க, சகிங்க, சகிங்க பிரதர் சிஸ்டர், சகிங்க. நான் அப்படின்றாதீங்க, சகிங்க. நாம் சகிப்போம். ஆமென், ஆமென். சகிப்போம். எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா அப்படியே சொல்றதோட நிறுத்தி நினைச்சு கூடாதீங்க. சகிங்கள். ஆமென்.
குடும்பத்தில் இருக்கிற உறவுகளே, உங்களுடைய உறவுகள் ஒண்ணுக்கொன்னாய் மாறுபாடாய் நடக்கிற சிச்சுவேஷன்ல சகிங்க. நீங்க சகிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உங்களை குறித்து விவரமாய் தெரியப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். ஆமென். நீ செய்யறத சகிக்கணும். நீ சகிக்கலைன்னா உன்னை ஆண்டவர் கரங்களை உன் மேல வைக்க மாட்டார். சகிக்காத பிள்ளையே, உன் வாழ்க்கையில சகிப்புத்தன்மை இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. உன் நியாயம் என்ன உனக்கு இருக்கலாம், சகிப்புத்தன்மை இல்லைன்னா கிடைக்காது. ஆனா இங்க சொல்லப்படுகிறது, இவர் சகித்த விஷயங்கள் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம், உன் செய்திக்குத்தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன், அவரால் நிறைவான பலன். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, அவரால் நிறைவான பலன், அவரால் நிறைவான பலன். முதல் வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. நீ சகிக்க சகிக்க மனுஷனுக்கும் கர்த்தர் அது நன்மை உண்டாகும்படியாய் செய்வார். தேவன் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பார். ஆமென். ஆமென். சகிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். சகிக்கிறவன் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓ, நீங்களா சகிச்சு சகிச்சு சட்னினாலா? அடுத்த கேள்வி கேட்பேன், என்ன சட்னி? தக்காளி சட்னியா இல்ல தேங்காய் சட்னியா கேட்பேன். இன்னும் புதுசா இப்ப வந்துச்சு, புதினா சட்னியா மல்லி சட்னியா கேட்பேன். இது நீங்க எந்த சட்னி சொல்ல முடியுமா? அப்ப ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க? சகிக்காத ஃபெல்லோஸ். எல்லா சத்தமா சொல்லுங்க, சகிக்க வேண்டும், சகிக்க வேண்டும், சகிங்க. உங்களை குறித்து அடுத்தவங்களுக்கு கர்த்தர் நன்மையாய் காண வைப்பார். இரண்டாவது, இஸ்ரவேலின் தேவனை முன்னிட்டு நீ சகிச்சபடியினால், அவரை நம்பி நீ அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே உனக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? எப்படிப்பட்ட பலன்? கையை வச்சு சொல்லுங்க, நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இத்துணூண்டு தர மாட்டாரு, கர்த்தர் உங்களுக்கு அளவா தர மாட்டாரு, நிறைவான பலனை தருவார். ஆமென். கர்த்தர் உங்களை சட்டியில கீழே வைக்க மாட்டாரு, திராட்சை ரசம் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் உனக்கு நிறைய தரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எக்ஸாம்பிள்லாம் தர மாட்டாரு. தந்தார்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய தன்மை தான் இந்த வேதத்துல தந்திருக்கிறாரு. அப்படித்தான் நம்முடைய லைஃப்ல நடக்கும். ஆமென். மன்னா கொடுத்தாரு, அது நிறைவாய் கொடுத்தாரு. காடை கொடுத்தாரு, அது நிறைவாய் கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. 5 அப்ப 2 மீன் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, நீதம் எடுக்க வைத்தாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல வந்து ஒரு குருடனை சுகமாக்குவேன்னு சொல்லி ஒரு குருடனை கர்த்தர் சுகமாக்கல, பல குருடனை, பல 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 ஆண்டவர் எப்பயுமே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். எப்பொழுதும் அவரை நம்பி அவரிடத்தில் அடைக்கலமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவு 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 என்ற ஒரு தேவ கரத்தை இந்த காலை நேரத்தில் இந்த வருஷத்துடைய துவக்கத்துல தேவன் தந்து உங்கள் மேல் ஒரு உறுதி உள்ள கரத்தை தேவன் இந்த காலை நேரத்தில் வைக்க போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். எஸ் ஆண்டவர், அப்படியாய் தியானிங்க. என் ஆண்டவர் என்மேல் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான பலனை சகிக்கிற பிள்ளையே, ஓ சோதனையில நீ சகித்து வாழும்போது, ஓ பிரச்சனையில நீ சகித்து வாழும்போது, ஒரு நியாயத்துல கூட நீ சகிச்சு வாழும்போது ஆண்டவர் உனக்கு நிறைவானது தர விரும்புகிறார். ஆமென். வேலை பார்க்கிற இடத்துல, குடும்பத்துல, வெளியில, அக்கம் பக்கத்துல சகிச்சு வாழுங்க. நீ அப்பதான் ஒரு கிறிஸ்தவன், அப்பதான் தேவ கரம் உன்மேல நிச்சயமாய் காணப்படும். ஆமென். அவன் அந்நிய தேசத்து ஆளா இருக்கிறவள், அவளுக்கு அந்த சீசனுக்குள்ள வரும்போது வார்கோதுமையின் சீசன், அந்த சீசன்ல அவளை கர்த்தர், அவர் போகிற பாதை தற்செயலா இருந்தாலும் தேவனுடைய பரலோகம் டிசைட் பண்ண இடத்துல கர்த்தர் பொறுக்க வைத்தார். தேவன் அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தார், கேட்டிராத பாதுகாப்பு. அவள் கேட்டிராத சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்தார். நாலாவது பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில தேவன் அவர் சகித்ததை கர்த்தர் மனுஷர்கள் முன்பதாய் ஆண்டவர் மேன்மையாய் பேசும்படியாய் வைத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த மேன்மையினுடைய விளைவை கர்த்தர் சம்பூர்ணமான நிறைவை கர்த்தர் தந்தார். ஆமென். இந்த காலை நேரத்துல தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, தேவ கரம் உனக்கும் அதை அப்படித்தான் செய்ய போகிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க?
அவருடைய கரம் அதை செய்வேன்னு சொல்லி இந்த வருஷ துவக்கத்துல வாக்கு பண்ணிருச்சு. நீ ஏமாந்து போகாம நீ அதை பிடிக்கக்கூடிய நிலைகளில வார்த்தைப்படி நடக்கும்போது நீ அதை பெற்றுக் கொள்ளுகிறாய், உணர்கிறாய், நீ நிறைவான பலனை பெற்றுக் கொள்கிறாய். கண்களை நான் சுழிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க வேதத்தை மூடிக்கொண்டு கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்களுக்கு அந்த நிறைவான பலன் எங்கள் மேல் உங்க கையினால் ஆண்டவரே, உங்க கை எங்க மேல வேணும் ஆண்டவரே கேளுங்க. கை எடுத்து கும்பிட்டு கேளுங்க. உங்க ஆண்டவரே எங்க மேல அந்த ஆண்டவரே உங்க உறுதி உள்ள கைய வைங்கப்பா. அப்பா, இன்னைக்கு குருத்தை பத்தி பார்த்தோம். ஆண்டவரே, உறுதி உள்ள கைய எங்க மேல வைங்க. கேளுங்க, எங்க மேல வைங்க. உங்க கையை கொஞ்சமா இல்ல, உங்க கை நிறைவானதான் செய்யும் ஆண்டவரே. நாங்க விரும்பினத ஆண்டவரே, நாங்க தற்செயலா செய்யற காரியங்கள் கூட அது பரலோகத்திலிருந்து ஆண்டவரே தீர்மானம் பண்ணப்பட்டதாய் எங்க வாழ்க்கையில விளங்கட்டும் ஆண்டவரே. நாங்க உங்களுக்குள்ள நாங்க அடைக்கலமா இருப்போம். உங்களுக்குள்ள நாங்க எந்த காரியத்தையும் நாங்க செய்யற பிள்ளைகளா இருப்போம். நீதான் எங்களது நிழல், நீதான் எங்களுடைய தஞ்சம். ஆமென். ஆண்டவரே, எங்களை அப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய உறுதி உள்ள கரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷத்துல கர்த்தர் எங்களுக்கு நிறைவாய் தந்தபடியால ஆண்டவரே கையெடுத்துக்கும் பொழுதும் கையை தலைக்கு மேல ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க. தலையாடாந்து பார்த்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவர் நீர். எங்களுக்கு வேண்டிய உறுதி உள்ள தன்மைகளை வெளிப்படுத்துகிற தேவன் நீர். எங்களுக்கு உண்மையானவைகளை செய்கிற தேவன் நீர். ருத்துடைய வாழ்க்கையில தான் என் ஆண்டவர் நன்மைகளை காண வைத்து என் தேவன் அவள் ஒன்றுமே இல்லாமல் வெறுக்கையாய் வந்தவள அந்த தேசத்துல ஒரு பெரிய பணக்காரியாய் அந்த தேசத்துல மாத்திரமல்ல இந்த உலகத்தினுடைய இரட்சகரை அவள் சந்ததியில பிறக்கக்கூடிய பாக்கியத்தை கத்தந்தார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ பிள்ளைகளை நான் இதை முதல் கொண்டு நான் ஆசீர்வதிப்பேன். என் கை மேல உறுதியா இருக்க இருக்க ஓ பிள்ளைகளை ஓ சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். கேளுங்க, கையெடுத்து கும்பிட்டு என் சந்ததிகளை நினைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளை நினைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்மால ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைகள் மேல உங்க உறுதி உள்ள கை விடணும். எங்க சந்ததியே உங்களால ஆசீர்வதிக்கப்படணும். இது ஒரு சீசன், இது ஒரு காலம். தேவ கரம் அமர்கிற காலம். எங்க பிள்ளைகள் மேல தேவ கரம் அமர்கிற காலம். எங்களுடைய குடும்பத்தின் மேல தேவ கரம் அமர்கிற காலம். எங்களுடைய கணவன் மேல, எங்களுடைய மனைவி மேல, எங்களுடைய ஆண்டவருடைய இடம் வந்து ஜனங்கள் மேல அமர்கிற காலம். உங்க கரம் எங்கள் மேல் நிறைவாய் வெளிப்படுவதாக. கரங்களை தட்டியாத ஆமென் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு தந்தமே கை நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்கு புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சமூகமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சமூகமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி ஆகட்டும், எல்லா வறட்சி நிறைவாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. புதிய